யார் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஆட்சி இந்த ஆட்சி. இவர் என்ன சொல்றாரு, இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் மாதிரி கிளிப்பிள்ளை சொல்லுமா, சொன்னதே சொல்லுவோம். ஒரு படம் பார்த்தீங்க, நான் படம் ஞாபகம் வரமாட்டேங்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியும். பாண்டியராஜன் நடிச்சிருப்பான், பாண்டியராஜன் அவன் கதாநாயகன் நடிச்சிருப்பான். 2000 ஊரு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் பேரு 2000 2001 2000 பப்ளிக்கா அத மாதிரி நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு, 200 தொகுதி இப்ப 234 30 இத்தனை தொகுதி வந்தா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்பீங்களா? மக்கள் என்ன ஓட்டு போட்ட, இதுல விலைவாசி வேற ஏற்றம், பஸ் கட்டண உயர்வு, குப்பையிலிருந்து எல்லாத்துக்கும் வரி போட்ட, வீட்டு வரி பல மடங்கு 150%, 150%, குடிநீருக்கு வரி, அத்தனை வரி போட்டு சுமையோ சுமை சுருக்கி வச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அங்கங்க மின் தட்டுப்பாடு வந்துருச்சு. மின்சார கட்டு வந்துச்சா வரலையா? மதுரையில பாத்தீங்கன்னா எங்க பகுதியில 3.5 மணி நேரம் கரண்ட் இல்லை, அது வந்துருச்சு. இத்தனை முறை ஆக இந்த மாதிரி ஆட்சியை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு நம்ம முதல்ல வச்ச மீண்டும் வந்துருன்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மா சொல்றது. இதுல மதுரையில வேற 1ஆம் தேதி பொதுக்குழு கூடுதான். கூடுங்கப்பா, பொதுக்குழு கூட்டமாச்சு இங்க போடுறீங்களா? இந்த 5 வருஷம் ஏன்னா மதுரை பக்கம் எட்டி பார்த்தீங்களா? ஏதாச்சும் பார்த்தீங்களா? வர தொழிற்சாலைனா வடக்கு வாழி. இப்ப நம்ம சொல்றது முன்னால என்ன சொல்றாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. தமிழகத்திலே வடக்கு தான் வாழ்கிறது, தென் தமிழகம் தேய்கிறது. ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா? ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க, கொண்டாந்துருக்கீங்களா? மதுரை கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த டைட்டில் பார்க்க நீங்க, மெட்ரோ திட்டம் நீங்க, ஒண்ணுமே வரல. எந்த தொழிற்சாலையும் வரல. நம்ம முதலமைச்சர் முதல்ல நம்ம தென்னரசு போது அவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாரு, அவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாரு, இது இந்த திண்டுக்கல் அதாவது பெங்களூர் கோயம்புத்தூர் சாலை, கோயம்புத்தூர் நம்ம மதுரை தூத்துக்குடி சாலையில் இன்னொரு சிப்காட் வர போகுது. அது இன்னும் வரல. என்னும் எதுவும் செய்யாம இந்த ஆட்சியில நம்ம கொண்டு வந்ததை மட்டும் மதுரைக்கு ஸ்டிக்கர் விட்டுறாங்க. பாலம் கட்டுறோம், நீங்க பாலம் கட்டுங்க. நாங்க நிதி ஒதுக்கி எங்க காலத்துல போடப்பட்ட அந்த வரைபடத்துல பாலம் கட்டுறீங்க. புதுசா என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. நாங்க கொண்டு வந்த மாதிரி என்ன திட்டம்? அமைச்சர் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் சைலண்ட் ஆகிட்டாங்க, வீட்டியார ஒண்ணுமில்ல ஆகிட்டாங்க. அந்தாவே புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. எந்த சட்டமும் எந்த சபையிலும் இல்லாத ஒரு சபை இந்த சபை, மந்திரி சபை. நீ புரிஞ்சுங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா அவரே புலம்புற, எனக்கே நிதி இல்லை, எனக்கு அதிகாரமும் இல்லை, நிதி இல்லப்பா, நான் என்ன செய்யறது, நீ கேட்க வேண்டிய ஆளுங்க கேளு அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. சட்டமன்றத்தில் மனசுல இருக்கிற குழந்தை கட்டிட்டார் பாவம். அதனால நமக்கு நல்ல எதிர்காலம், ஒளிமையமான எதிர்காலம் கிடைத்த வாரம் ஒளிமையமான எதிர்காலம் நமக்கு இப்ப கிடைக்க தோணுது. உறுதியாக இறுதியாக நான் இடத்துல சொல்றேன், நம்ம கட்சிக்காரங்கள எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்ட பிரியாணி 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 அடுத்த தடவை இதே தேர்தல் நடக்கும்போது அவருடைய பிறந்தநாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அப்படின்னு போராட்டம். எப்படி பாரு அண்ணா திமுக எப்படி சக்கரம் சுழலுது பாருங்க. திமுக வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு ஆட்சியே திமுக பார்த்ததே இல்லை, கொடுத்ததே இல்லை. எந்த தலைவர் கலைஞருக்கு இந்த மாதிரி மோசமான ஆட்சி. அதே மாதிரி
இப்படி ஒரு முதலமைச்சர் நடுங்கிற முதலமைச்சர் பார்க்கலாம். டேய் சூரா பண்ணா அப்படின்னு யாரும் பார்க்கலையே அப்படின்னு. நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு? அவருடைய நடுக்கம், அவருடைய பயம், என்னடா மத்திய எப்படா நீங்க போய் எப்படா எடப்பாடி அது வேற நம்ம எடப்பாடி இப்ப சொல்லிட்டார். இப்ப என்னன்னா மேலும் பல கூட்டணிகள் வருகிறது. பயம் ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப பயம் மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அது தோழமை கட்சிகளுக்கும் பயம் வந்துருச்சு, இவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. பேருக்கு அவங்க ஒப்புக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் சனாதனத்தை பத்தி பேசுறீங்க, மதவாதத்தை பத்தி பேசுறீங்க, ஜாதி பத்தி பேசுறீங்க. வேண்டுவை மாதிரி சம்பவம் ஏதாச்சும் வடநாட்டில் நடந்திருக்கா? அந்த முதலமைச்சர் போய் பார்த்திருக்காரா? கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 100 பேர் இறந்து போயிட்டாங்களே, 2 இடத்துக்கு போனாரா? போய் பார்த்தாரா? கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு நிதி கொடுத்த ஒரு அரசியாக ஸ்டாலின் அரசு. அதை கட்டிட்டு வேடிக்கை தெரியுமா? இந்த ஆட்சி எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. யாரும் உங்களை ஏமாற்ற வேணாப்பா. ஒரு மாற்றத்தினாலே ராமநாதபுரத்தில் இருந்து நான் கிரிக்கெட் வேர்ல்டு சாம்பியன் வாங்கிட்டேன். உலக கிரிக்கெட்ல அதான் வேர்ல்டு சாம்பியன் உலக அப்படின்னு ஒரு கோப்பையை கொண்டாந்து அந்த கலெக்டரையும் ஏமாத்தி அவன் கில்லாடிக்கு கில்லாடி இருப்பான். கில்லாடிக்கு கில்லாடி அந்த கண்ணப்பனை ராஜ கண்ணப்பனை ஏமாற்று. கடைசியில நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அடுத்த வாரிசு உதயநிதி அவரையும் ஏமாற்றி முதலமைச்சர் போய் கோப்பையை கொடுத்து அதுக்கான நிதியை வாங்கி வீட்டு எல்லாம் கொடுத்து போட்டோவும் போட்டு விட்டான் பாருங்க. நீ மாற்றத்தினாலே கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை வச்சுக்கிட்டு நீ என்னங்க ஸ்டாலின், நீ எப்படியே வர முடிய அப்படின்ற மட்டும் நாம கேட்டுக்கிறோம். என்னப்பா சரிதானே? இல்ல மகிழ்ச்சியாவே இல்ல மகிழ்ச்சியாவே. ஆமா பின்னி இருந்த தேர்தலில் இப்பவே நம்ம பணியாற்றலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இளைஞர் படை வந்துருச்சு. இளைஞர் இளமக்கள் பாச மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, இனி விளையாட்டு அணி வேற எடுக்க சொல்லிட்டார். அதனால விளையாட்டு அணிகள் எடுக்க போறோம். அங்கங்க உண்மையான விளையாட கபடி வீரர்கள், கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்க என்ன செய்யணும்? நல்ல எதிர்காலம் காத்து கொண்டு ஏமாந்துடாத. இதுவரைக்கும் உழைச்சிட்டு இந்த ஒரு வருஷம் நீங்க சாதாரண இருந்தீங்கன்னா இதா. அதனால நல்லா உழைக்க வேணும். நல்லா சிறப்பா கட்சி ஜெயிச்சு நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 தொழில் அண்ணா திட்டம் வென்றது. அது வரலாறு படைப்பிடிச்சுங்க. சரி ஊடகங்களாம் கொஞ்சம் போயிருங்க. இதுவரைக்கும் எடுத்து வாங்க தலைவரை நாங்க கொஞ்சம் பேசிக்கிறோம். வாங்க தலைவர்களே. எடப்பாடியாருடைய 71வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. மழை திடீர்னு மழை. இங்க பார்த்தா இவ்வளவு கூட்டம் அரங்கமே நிறைந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு பேர் வருவீங்க நினைச்சுதான் கூடுதலாகவே தம்பி முத்துகிருஷ்ணன், கரிக்கடை முத்துகிருஷ்ணன் பிரியாணி, சுக்கா வறுவலும் புரோட்டாவும் போட்டு வச்சிருக்காரு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போயிருங்க. சாப்பிடுவீங்களா? அதுக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது. எதுக்கு கைதட்டம் ஆடிடுறீங்க? எதுக்கு சொல்லுவாரு? சாப்பாடு கூட சொல்லுவாரு. என்னங்கப்பா நீ என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பொதுச் செயலாளர் தான் நமக்கு எல்லாமே. யாராச்சும் நம்ம எதிர்பார்த்தோமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு எழுச்சி பெறும், ஆளுகிற கட்சி ஆட்டங்காண வைக்கும், ஆளுகிற முதலமைச்சரே நடுக்கங்காண வச்ச கட்சி அதிமுக. அது எப்பவுமே இந்த கட்சிக்கு உரிய பாணி. அது
புரட்சி தலைவரை பார்த்து கலைஞர் கருணாநிதி அச்சப்பட்டார், பயந்தார். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தோம், கலைஞர் கருணாநிதி நடுங்கினார். அம்மா ஐயோ அப்படின்னா கத்துனார் இல்லையா? கத்துனார். ஆனா அம்மா தான் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா, இவங்க கூட்டணி வச்சா, பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது அவங்களுக்கு இனிக்கும். ஆனா அண்ணா திமுக வச்சா என்ன செய்யும்? கசக்குது. கசக்கும் கசக்குது. பாத்தீங்கன்னா நடுங்கிறார் மனுஷன். செய்யலாமா? நியாயமா? சட்டமன்றத்தில் எப்ப நீங்க இருந்திருக்கணும். அடுத்த நேரம் சட்டமன்றத்துக்கு தானே போக போறீங்க. இதுல எத்தனை பேர் போக போறீங்க? 4 பேர் மாநகர்கள் உறுதியா சட்டமன்றத்துக்கு போக போறீங்க. உறுதியா யார் வேணா போகலாம். ஆனா உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற நம் தலைவருடைய லட்சியத்துக்கு இணையாக நீங்க உழைக்க வேண்டும். கட்சிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும். நம்ம கட்சியில இவர்தான் சட்டமன்ற உறுப்பினர், இவர்தான் மந்திரி, இவர்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. யார் உழைக்கிறாங்களோ, யாரோ இங்க ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காருப்பா, அவரை பேசுங்க. தலைவரே கொஞ்ச நேரம் இருங்க. அதனால நம்ம கட்சியில எப்பவுமே உழைப்பவர்கள் தான். யாராச்சும் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இன்னால் தான் வேட்பாளர் யாராவது எதிர்பார்த்தாங்களா? ஒன்றிய கழக செயலாளர், வழக்கறிஞர் போட்டு அப்படின்ற சட்டமன்றத்தை அவங்களை கண்டிச்சு நாங்க கருப்பு சட்டை போட்டு இருக்கோம். இன்னும் திராவிட இயக்கத்தினுடைய உணர்வோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னு எங்களை கேள்வி பேசுறாங்க. நாங்க திராவிட இயக்கத்தில் தான் இருக்கோம். அண்ணா திமுக என்றைக்கும் திராவிட இயக்கத்தில் இருந்து இந்தியாவில் பிறந்தது கிடையாது. இப்ப கூட்டணி வச்ச கூட பாருங்க, அதுல ஒரு தில்லு வேணும். என்ன என்ன வேணும்? என்ன வேணுமா? தில்லு வேணும். எப்படி பாருங்க, பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி, பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் நம்ம பொதுச் செயலாளர் பேசிட்டு வர்றார். வப்போடு அந்த தீர்மானம் நடக்கிறது. அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க சொன்னவர் எடப்பாடி. இதான் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர். கூட்டணி வச்சிருக்கேன்னு சமாதானமா போகல. அதுல எதுவும் அவர் சரியாகல. நாங்க எப்பவுமே மதசார்பற்ற அணிதான், மதசார்பற்றோம். இவங்கள மாதிரி 99 கூட்டணி வச்சுட்டு அவங்க கடைசியா ஒரு வருஷம் முரசொலி மாற எந்த இலாக்கா இல்லாம, ஒரு இலாக்கா இல்லாம மத்திய கேபினட் அமைச்சராக அந்த பாரதிய ஜனதா ஆட்சியில இருந்த அந்த அடுத்த எலெக்ஷன் வந்துச்சா உடனே கட்சி மாறிட்டாங்க, கூட்டணி மாறிட்டாங்க. ஜனசங்கம் 17 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் மத்தியில கூட்டணியில இருக்கும் போதெல்லாம் இந்த மாநில சுயாட்சி எங்கடா போச்சு? மும்மொழி கொள்கை எங்க போச்சு? மாநில கல்விக் கொள்கை எங்க போச்சு? இப்ப போராட்டமா? இப்ப மாநில சுயாட்சியா தனிநாடா? என்ன பாருங்க, அவன் கலைஞர்னா அது ஒரு ஏதாச்சும் ஒரு டாக்டிஸா? இவருக்கு ஒண்ணும் தெரியல. அப்பாவியா இருக்காரு, அப்பாவியா இருக்காரு, ரொம்ப அப்பாவியா இருக்காரு. நம்மள யாரு எல்லாமே பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க. யார் அப்பாவின்னு சொல்றது? ஏன் ராஜா யாரும் சொல்ல முடியல இங்க அப்பாவின்னு? யார் அப்பாவே கிடையாது. நம்ம முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப அப்பாவியா இருக்காரு. பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்காவது எல்லாரும் கடப்பு கூட தான் பிடிச்சி பழக்கப்படணும். வெள்ளை கூட போடிச்சு யாராச்சும் பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோம். வெள்ளக்குடியை பிடித்தவங்களை நாம் பார்த்திருக்கோம். யாராச்சும் குயிஸ் சொல்லுங்க. அது இவர் பிடிச்சாருப்பா, அது முதல்ல ஒருத்தர் பிடிச்சாரு. என்ன தெரியலையா? 23 புடிக்காச்சு. நம்ம வழிகை வழியே புரியாது. டெக்கனிக் 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 வெள்ளக்கூடிய ஆர்த்திட்டே வருவார்.
ஏன்பா நீ கோ பேக் பலூனை தூக்கணும், கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோம்னா மொழி கொள்கின்ற கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடங்கி வைக்கிறதுக்கு அவரை கூட்டிட்டு வர்ற. கேலோ இந்தியா, கேலோ என்ன அர்த்தம்? ஏப்பா ஊழங்க சொல்லுங்க. கேலோ கொஞ்சம் கீழே இறக்கி மைக்கை நிமிச்சு விடுங்க. மைக்கை கொஞ்சம் கீழே இறக்கு. கேலோ என்னங்கப்பா? கேலோ இந்த வார்த்தை இந்தியா தமிழா ஹிந்தி. அப்ப அதை மட்டும் ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? சரி, இவங்க அப்பா தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர், தமிழனுக்காக பாடுபட்டவர். அவருக்கு நாணயம் விடுறாங்க. அந்த நாணயத்துல இந்திய எழுத்து தான் இருக்கு. ஏப்பா அப்படி என்ன உங்களுக்கு தேவை? 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு அது வெளியிட்டதுனால புகழ் வேற என்ன அடுத்து என்ன புகழ் கிடைக்க போகுதா? அவர்கள் தமிழ்நாடு பூரா தெரியும், உலகம் பூரா தெரியும். ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி செய்தவர், ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மாநாட மயிலாட பார்த்தவர். வயசு ஏறினாலும் மனசு மட்டும் அவருக்கு இளமை ஊஞ்சலாடுது. ஸ்ரேயாவுடைய ட்ரெஸ்ஸ பாப்பாரு, பாப்பாடாங்க அப்படியே பாப்பாரு. அவருக்கு பொழுதுபோக்கே மாநாட மயிலாட தான். அவரே சொல்லியிருக்காரு. கலைஞருக்கு வயதானதுடைய இப்ப ஊஞ்சலாடு, மனசு மட்டும் அவருக்கு இளமை ஊஞ்சலாடு. கமலஹாசன் ரஜினிகாந்த் நடிச்ச படம் மாதிரி, கமலஹாசன் நடிச்ச படம் மாதிரி இளமை ஊஞ்சல். அப்படி இருந்த மனுஷன் அதே மாதிரி இவரு நம்ம தலைவர் தமிழ்நாட்டை ஆண்ட எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டிருக்காங்க. அம்மா ஆண்டிருக்காங்க, தலைவர் ஆண்டிருக்காரு, அண்ணா பேருங்க அண்ணா, தர்மபுரி காமராஜர், பக்க வச்சுனா எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க. நம்ம எடப்பாடியார். ஆனா ஒரு பந்தாவோடு ஒரு முதலமைச்சர் பதவியை வகிச்சது நம்முடைய சாட்சாத் இந்த இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நான் பந்தா எத்தனை எங்க பார்த்தா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது ஸ்கூட்டர் என்ன, சைக்கிள் என்ன, ஜிம் என்ன, யாராச்சும் இந்த மாதிரி பந்தா கேட்டீங்களா? ஜெயபால் யாராச்சும் பண்ணிக்கிறாங்களா? நீதான் பத்திரிக்கை பார்ப்ப. அவர் யாருமே இல்லை, தனித்து நின்றாருப்பா. அது உடல் ரீதியா அவர் செய்த இந்த மாதிரி உள்ளவர் டெய்லி போட்டோ ஷூட்டிங். காலையில ஒரு ஷூட், அது வந்து பார்த்தீங்க. அடுத்தது அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு போவார், நலத்திட்டங்களை கொடுக்க. ஏற்கனவே பேசி வச்சோம், இத்தனை இன்னைக்கு 40,000 பேர் 30,000 பேர். 30,000 பேருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த மக்களை கூட்டுறதுக்காக 500 ரூபாய் நலத்திட்டங்கள் எழுதி வரிசையில் நிற்பாரு. இதை பூரா நம்ம முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? வாக்காளர் வந்து நினைக்கிறாரு. அப்படிதான் நினைச்சு கனவுல இருக்காரு. அந்த கனவுலதான் எடப்பாடி மண்ணை போட்டு விட்டாரு. அந்த கனவுல இருந்த உலகம் இவங்க பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க மாட்டாங்க. வேற யாரு நம்மகிட்ட இருக்காங்க? நம்ம தான் சூட்கேஸ் கொடுத்திருக்கோமே, நம்ம கூட்டணியே சூட்கேஸ் கொடுத்திருக்கோமே. நமக்கு கிடைச்ச அடிமைகள் 1000 சொல்றது. நமக்கு கிடைத்த அடிமைகள் ரொம்ப நல்ல அடிமைகள் இருப்பா அப்படின்னு. நம்ம கிடைச்ச அடிமைகள் மாதிரி யாருக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு அடிமைக்கு அடிமையாக இந்த கூட்டணி நிகழ்ச்சி. அதனால அவங்க என்ன செய்ய போறாங்க? எல்லாம் கலைஞர் கடலை தூக்கி போட்டா என்ன சொல்றாரு? கட்டுமரமாக இருந்தார். யாராச்சும் ஒருத்தர் கடலை தூக்கி போட்டு கட்டுமரம் ஆக முடியுமா? இது மாதிரி கடலுக்குள்ள போறவங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்கிறது. விலைவாசி ஏற்றம், போதைப் பொருள், இன்னைக்கு பெண்களுடைய மானவங்கப்படுத்துறது, கற்பழிக்கிறது, சட்டத்துக்கு புறமாக காவல்துறை அதிகாரிகளுக்கே பயன் இது இல்ல, பாதுகாப்பு இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. அமைச்சர்களுக்கு வாய் அடக்கம் இல்லை. குறிப்பா வாய் அடக்கமே வேணும். அந்த வாய் அடக்கம் யாருக்கும் கிடையாது. திமுக RS பாரதி ஒருத்தர்
அவரு வழக்கறிஞர் பிரிவா குடியுரிமை செயலாளர் தெரியாது. அவர் பார்த்தா சரி நாங்க போட்ட பிச்சை தான் பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு ஜாதி பத்தி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் பொன்முடி முதல்ல இவரை என்ன செஞ்சிருக்கணும், அடைக்கிருக்கணும். இலவச பஸ் அத கட்டணம்லாம் பேருந்து பஸ்ல ஓசி சொல்லும் போதே அடைக்கணும். இப்ப என்னன்னா உச்சத்துக்கே போயிட்டாரு.